ரசூல்லா சிரிச்சாங்க. நாங்க கேட்டோம் ஏன் ரசூல்லா சிரிச்சீங்கன்னு சொல்லி. ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ் சிரிச்சா. ஏன் அல்லாஹ் சிரிச்சன்னு சொல்லி நான் கேட்டேன். என் அடியானின் மீது வைத்த அந்த பாசம், அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்த பொழுது என்ன நீ கேலி அடிக்கிறியா என்று அவன் கேட்கும் பொழுது என் அடியான்ட்ட சொன்னான், அல் மலிக், அடியானே இன்னும் நீ என்னை தப்பாதான நினைக்கிறாய், நான் உனக்கு அரசன், நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான். அதனால் நான் சிரிக்கிறேன். நபி தோழர்களே நீங்களும் சிரியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொல்வார், இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்வார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நரகத்தில் கடைசியாக இருக்கிறான். அல்லாஹ்வின் பக்கம் கடைசியாக காஃபிரோடு அல்லாஹ் அவனை போட்டிருப்பான். இப்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் முகத்தை திருப்புவான். யா அல்லாஹ், இவர்களெல்லாம் காஃபிர்கள், அவர்களுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லை, எனது உள்ளத்தில் கடுகளவு ஈமான் இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு வெக்கமா இருக்கு, காஃபிரோடு என்னைய போற்றிருக்கிறியே, இறை மறுப்பாளனோடு என்னைய போற்றிருக்கிறியே, என் முகத்தை கொஞ்சம் இந்த காஃபிர்களை விட்டு என்னை தனியா வெளியே கொண்டு வந்துறியா அல்லாஹ், வேற எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய அந்த கருணையை பாருங்கள். யா ஐயுகல் இன்சான் மா வர்ரக பிரப்பிக்கல் கரீம், மனிதனே சங்கையான பாசமான உனது ரப்பை விட்டு நீ எங்கே விரண்டு ஓடுகிறாய்? அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் நம்ம மீது வைத்த பாசத்தை பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், சத்தியமா நீ என்கிட்ட வேற எதுவும் கேட்க மாட்டேன். இப்னு ஆதம், ஆதமின் மகனே, உன்னை நான் இந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துருவேன், அதுக்கு பிறகு நீ சத்தியமா என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டியே. வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக், உனது கண்ணியத்தின் மீது சத்தியம், உனது அழகின் மீது சத்தியம், நான் எதுவுமே கேட்க மாட்டேன். அல்லாஹ் முதல்ல இங்கிருந்து என்னை வெளியே தூக்கி போட்டோன்னு அல்லாஹ் எழுதி செய்வான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ரசூலுல்லாஹ் கூறினார். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த நரகவாசியினுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து அல்லாஹ் நட்டிடுவானா ஒரு இடத்துல. அந்த மரத்துக்கு கீழே அப்படி ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்துக்குள்ள இருந்த மரத்தை இந்த அடியானுக்கு நமது பாசத்தை உணர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்வானாம், அந்த சொர்க்கத்திலிருந்து அந்த மரத்தை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு இடத்துல கொண்டு வச்சிருவான். இப்போ கொஞ்ச நாள் அதை பார்ப்பான் அந்த மரத்தை. யா அல்லாஹ், நரகத்தில் கிடக்கிற ரொம்ப பசிக்கு அந்த கனிகளை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே அந்த மரத்தின் நிழல்ல தில்ல ஷஜர், அந்த மரத்தின் நிழல் நான் அப்படி கொஞ்சம் உட்கார்ந்துக்கிறேனே, இந்த மரத்தின் நிழல்ல நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேனே, இங்கிருந்து கொஞ்சம் அந்த நரகத்து ஜுவாலை எல்லாம் என்னை கரிக்கியா அல்லாஹ், நரகத்தை விட்டு வெளியே வந்துட்டேன், ஆனா அந்த நெருப்பு ஜுவாலை எல்லாம் என்னை அசிங்கப்படுத்துகிறது, இந்த மரத்து பக்கம் நீ கொஞ்சம் உட்கார வச்சுக்கிறதியா. இப்னு ஆதம், ஆதமின் மகனே, என்ன சொன்னாய்? எதுவுமே உன்ட்டு நான் உன்ட்ட கேட்க மாட்டேன்னு தானே சொன்னாய். என்கிட்ட என் மேல சத்தியம் பண்ணியா இல்லையா? ஏன் இப்படி செய்றாய்? யா ரப், நீ கருணையாளன், அந்த ரப்புல் ஆலமீன், அகில உலகத்தினுடைய ரப்பு யா அல்லாஹ் நீ. ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? முதல்ல அப்படி கடைசி எடுத்து அல்லாஹ் கடைசி என்ன செய்ய போறான்? அவனை சொர்க்கம் தான் அனுப்ப போறான். ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்யறான் பாருங்க. நீ என்ன சொன்னாய்? யா அல்லாஹ் வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக், உன் கண்ணியத்தின் மீது ஆணை, உன்னுடைய சிறப்பின் மீது ஆணை, நான் கேட்கவே மாட்டேன். இதுக்கு பிறகு அங்க மட்டும் நீ விட்டு, அதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஓகே, என்ன சத்தியம் பண்ணிட்டாய்? ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுவோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட உரையாடுவோமா இல்லையா? இந்த பாசத்தோடு விளையாடுகிறான். அல்லாஹ் சொல்வான், அந்த மரத்து பக்கம் போய் உட்கார்ந்துக்கோ, கொஞ்ச நாள் அங்க இருப்பான். இந்த உடனே சொர்க்கத்தினுடைய அந்த சப்தங்களை எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த சொர்க்கத்தினுடைய அந்த இன்பங்களை எல்லாம் பார்க்க ஆரம்பித்தவுடன், யாரும் சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கம் எனக்கு வேண்டாம், சொர்க்கத்தினுடைய வாசல்ல கொஞ்சம் உட்கார வச்சிருந்தேனே, நரகத்தில் இருந்தேன், சொர்க்கத்தினுடைய வாசல்ல என்னை கொஞ்சம் போய் உட்கார வச்சிருக்கேன், நீங்க அது போ, சொர்க்கத்தை பார்த்துட்டே இருந்தது, வேற எதுவும் வேண்டாம். உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக வேற எதுவுமே நான் கேட்க மாட்டேன், உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக உன்னை வேற எதுவுமே கேட்க மாட்டேன், அந்த சொர்க்க வாசல்ல கொஞ்சம் உட்கார வச்சிரு. எல்லாம் கேட்பேன். வயலக்க இப்னு ஆதம், ஆதமின் மகனே, நீ என் மேல சத்தியம் பண்ணலையா? கேட்க மாட்டேன்னு சொல்லலையா? அல்லாஹ் அவனுக்கு எடுத்து கொடுப்பான். கடைசியா உன்னை கேட்டு என்கிட்ட, கடைசியா என்கிட்ட கேட்டு, கடைசியா என்கிட்ட கேளு. அல்லாஹ், அந்த சொர்க்க வாசல் எனக்கு போதும், இந்த வாசல்ல கொண்டு நீ உட்கார வச்சிரு. அல்லாஹ் சொல்வான், ஆதமின் மகனே, அந்த சொர்க்கமே உனக்கு தான், இந்த சொர்க்கமே உனக்கு தான். அத்தஸ்ஹர் யா ரப், எல்லாம் நீ கேலி அடிக்கிறியா? அல்லாஹ், நீ கேலி அடிக்கிறியா? அந்த ரப்புல் ஆலமீன்
நீ யார்? அகில உலகத்தினுடைய ரப்பு இல்லையா? ஒரு சாதாரண பாவம் செஞ்சதினால் என்னை கேள்வி, நீ உன்னை சும்மா வாசல கேட்டேன், இந்த மாதிரி 10 மடங்கு சொர்க்கத்தை நீ எனக்கு தாரியே, நீ கேள்வி அடிக்கிறியா? அல்லாஹ் சிரிப்பானாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி அறிவிப்பு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இப்னு மஸ்ஊத் சிரிப்பார்கள். கேட்பாங்க, ஏன் சிரிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. நாங்க கேட்டோம், ஏன் ரசூலுல்லாஹ் சிரிச்சீங்கன்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சிரிச்சா. ஏன் அல்லாஹ் சிரிச்சன்னு சொல்லி நான் கேட்டேன். என் அடியானின் மீது வைத்த அந்த பாசம், அவனுக்காக வேண்டி நான் படைத்த அந்த சொர்க்கத்தை பார்த்த பொழுது என்ன நீ கேலி அடிக்கிறியா என்று அவன் கேட்கும் பொழுது என் அடியான்ட்ட சொன்னான், அல் மலிக், அடியானே, இன்னும் நீ என்னை தப்பாதான நினைக்கிறாய், நான் உனக்கு அரசன், நான் கேலி அடித்து பழக மாட்டேன் என்று அல்லாஹ் சிரித்தான். அதில் அல்லாஹ் சிரிக்கிறேன். நபி தோழர்களே, நீங்களும் சிரியுங்கள். இப்னு மஸ்ஊத் சொல்வார், இந்த செய்தியை கேட்பவர்கள் எல்லாம் சிரியுங்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கருணை